வணக்கம். பேங்க் எஸ்எஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகிற உங்களுக்கு முக்கியமான 40க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். ஆமா, ராபர்ட் காலியர் சொன்ன மாதிரி வெற்றி என்பது தினமும் திரும்ப திரும்ப செய்யப்படும் சிறு முயற்சிகளின் கூட்டுத்தொகை. வொகாபுலரிய ஒரே நாள்ல கத்துக்க முடியாது. கரெக்ட். ஆனா தினசரி பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். சரி, இன்றைய வார்த்தைகளை பார்க்கலாமா? ஆரம்பிக்கலாம். முதல் பகுதி அரசியல் சொற்களஞ்சியம். அதுல முதல் தலைப்பு தேர்தல் முடிவுகள். முதல் வார்த்தை லேண்ட்ஸ்லைட். லேண்ட்ஸ்லைட், இதோட தமிழ் அர்த்தம் மாபெரும் வெற்றி. மாபெரும் வெற்றி. ஆமா, ஒரு தேர்தல்ல ஒரு கட்சி கிட்டத்தட்ட எல்லா இடங்களையும் கைப்பற்றும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இதுக்கு ஓவர்வெல்மிங், டிசைசிவ்னு இணைச்சொற்கள் இருக்கு. ஓஹோ. எலெக்ஷன்ஸ், அதாவது தேசியவாத கட்சி சமீபத்திய தேர்தல்ல ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றது. சரி, ஒரு லேண்ட்ஸ்லைட் வெற்றி கிடைச்சா அடுத்து மக்களோட வேர்டிக்ட், அதாவது தீர்ப்பு வெளியாகும் இல்லையா? ஆமா, வேர்டிக்ட்னா டிசிஷன், ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்லலாம். இது மக்களின் தீர்ப்பு. சரி. வாக்கியத்துல சொல்லணும்னா, தி electoral verdict was clearly in favor of the nationalist party. தேர்தல் தீர்ப்பு தெளிவாக தேசியவாத கட்சிக்கு ஆதரவாக இருந்ததுன்னு அர்த்தம். புரியுது. ஒரு பக்கம் இப்படி ஒரு மாபெரும் வெற்றி, அப்போ தோற்ற தரப்புக்கு அடுத்த வார்த்தை பேட். பேட், அதாவது தடை செய்யப்பட்ட. prohibited, banned. அப்போ சில நேரங்கள்ல சில தலைவர்கள் தேர்தலில் போட்டியிட தடை செய்யப்படலாம். உதாரணத்துக்கு, தி exiled leader was barred from elections for 2 decades. 20 வருஷத்துக்கு. ஆமா. நாடு கடத்தப்பட்ட தலைவர் 20 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை செய்யப்பட்டார். அந்த வாக்கியத்திலேயே அடுத்த வார்த்தையும் வந்துடுச்சு, எக்ஸைல். ஆமா, நாடு கடத்தல், பேனிஷ்மெண்ட், எக்ஸ்பல்ஷன்னு சொல்லலாம். இது ஒரு கடுமையான தண்டனை. ஆமா, ஆஃப்டர் கோயிங் இன்டு எக்ஸைல் த லீடர் ரிட்டர்ன் டு பங்களாதேஷ்னு சொல்லும்போது ஒரு தலைவர் நாடு கடத்தப்பட்டு பல வருஷம் கழிச்சு திரும்ப வர்ற ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி நிகழ்வுகள் ஒரு தலைவரோட பயணத்தை ரொம்ப டிராமாட்டிக்கா மாத்திடும். கரெக்ட். அதுதான் நம்ம அடுத்த வார்த்தை, பரபரப்பான, ஸ்ட்ரைக்கிங், ஸ்பெக்டாகுலர். ஒரு உதாரணம், த லீடர்ஸ் பாத் டு பிகமிங் பிரைம் மினிஸ்டர் ஹஸ் பீன் dramatic. பிரதமராக ஆவதற்கான தலைவரின் பாதை ரொம்பவே பரபரப்பாக இருந்திருக்கு. சரி, இப்போ அடுத்த தலைப்புக்கு போகலாம். அதிகார மாற்றம். முதல்ல இன்டரம். இன்டரம், அதாவது தற்காலிக, டெம்பரரி, ப்ரொவிஷனல். ஒரு நிலையான அரசாங்கம் அமையும் வரைக்கும் ஒரு தற்காலிக அமைப்பு தேவை. ஓ, அதுதான் இன்டரம் கவர்மெண்ட். ஆமா, தி இன்டரிம் கவர்மெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஹேண்ட் ஓவர் த ரெயின்ஸ். அதாவது தற்காலிக அரசாங்கம் விரைவில் அதிகாரத்தை ஒப்படைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க சொன்னதிலேயே அடுத்த வார்த்தை வந்துருச்சு, ரெயின்ஸ், கட்டுப்பாடு. இது குதிரையோட கடிவாளத்தை குறிக்கிற வார்த்தை தானே? ஆமா, ஆனா அரசியல்ல இது அதிகாரம் அல்லது கட்டுப்பாட்டை குறிக்கிற ஒரு உருவகம். கண்ட்ரோல், மேனேஜ்மெண்ட். அப்போ ஹேண்ட் ஓவர் த ரெயின்ஸ்னா அதிகாரத்தை ஒப்படைக்கிறது. எக்ஸாக்ட்லி. த இன்டரிம் கவர்மெண்ட் வில் ஹேண்ட் ஓவர் த ரெயின்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ். சரி, இந்த அதிகார மாற்றத்திற்கு என்ன காரணமா இருக்கும்? முன்னாள் ஆட்சியாளரோட ஓஸ்டர், அதாவது நீக்கம். சரியா சொன்னீங்க. ரிமூவல், டிஸ்மிசல். ஒருவரை பதவியிலிருந்து வலுக்கட்டாயமாக நீக்குவது. தி ouster of the former prime minister marked a turning point. முன்னாள் பிரதமரின் நீக்கம் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இந்த மாதிரி ஒரு நீக்கத்துக்கு பிறகு நாட்டுல அமைதி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆமா, அதுக்கு தான் ரீகன்சிலியேஷன் தேவைப்படுது. நல்லிணக்கம், பீஸ், ஹார்மனி. ஆனா இது வெறும் சமாதானம் மட்டும் இல்ல. இரு தரப்பும் பேசி பிரச்சனைகளை தீர்த்து மறுபடியும் இணக்கமா போறது. இது ஒரு பெரிய சவால். அதனால தான் பொலிட்டிக்கல் ரீகன்சிலியேஷன் வில் பி a major challenge-னு சொல்றாங்க. இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்த மற்ற குழுக்களோட பேசணும். அதுக்கு அவுட்ரீச் என்ற வார்த்தை பயன்படுமா? மிகச்சரி. வெளிநாட்டு தொடர்பு, என்கேஜ்மெண்ட், கனெக்ஷன். ஒரு அமைப்பு மற்றவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்த முயற்சி செய்வது. உதாரணமா? The new government will pursue outreach to the ousted party. அதாவது நீக்கப்பட்ட கட்சியுடன் கூட பேசி ஒரு பொதுவான தளத்தை உருவாக்க முயற்சிப்பது. அருமை. அடுத்த தலைப்பு, கூட்டணிகள் மற்றும் சித்தாந்தம். ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்காத போது கோalition உருவாகும். ஆமா, கூட்டணி, அலையன்ஸ், பார்ட்னர்ஷிப். The new coalition won about 75 seats in parliament. பல கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது அவங்களோட கொள்கைகளை முன்வைப்பாங்க. proposed, presented. உதாரணமா, leaders have pitched a progressive line on women's rights. சில தலைவர்கள் பெண்கள் உரிமைக்கு முற்போக்கான கொள்கைகளை முன்வைக்கலாம்.
ஆனா கூட்டணியில இருக்கிற இன்னொரு கட்சி அதுக்கு நேர்மாறா ரிக்ரெசிவ் நிலைப்பாட்டை கொண்டிருக்கலாம் இல்லையா? கரெக்ட். ரெக்ரெசிவ்னா பிற்போக்கு, பேக்வர்ட், ரியாக்ஷனரி. The regressive stance on women's rights will be a point of contention. இந்த முற்போக்கு பிற்போக்கு சக்திகளுக்கு இடையிலான போராட்டம் கூட்டணி அரசுல எப்பவும் இருக்கும். இதுல ரெண்டு பக்கமும் போகாம நடுநிலையா இருக்கிறவங்க தான் சென்ட்ரிஸ்ட். ஆமா, மையநிலை, மாடரேட், மிடில் கிரவுண்ட். ஆனா ஒரு கூட்டணி அரசுல மற்ற கட்சிகள் இந்த சென்ட்ரிஸ்ட் அரசாங்கத்தை தங்களோட கொள்கைகளை நோக்கி தள்ள முயற்சிப்பாங்க. அப்படியா? The coalition will push the centrist government towards religious policies. இதுக்கு மத்தியில மக்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப எம்ஃபாட்டிக்கலி ஆதரிச்சிருக்கலாம். ஆமா, எம்ஃபாட்டிக்கலினா கட்டாயமாக, ஃபோர்ஸ்ஃபுல்லி, டிசைடட்லி, ரொம்ப அழுத்தமாக, சந்தேகத்துக்கு இடமில்லாம சொல்றது. Voters have emphatically supported the July Charter referendum. ரெஃபரண்டம், பொது வாக்கெடுப்பு. ஆமா, பொது வாக்கெடுப்பு. Plebiscite, public poll. The referendum calls for constitutional reforms. அரசியலமைப்பு சீர்திருத்தங்களுக்காக இந்த பொது வாக்கெடுப்பு நடத்தப்படுது. இதுல கேர்டேக்கர் கவர்மெண்ட்னு ஒரு முறை கேட்கப்படலாம். கரெக்ட். கவனிப்பாளர், கஸ்டோடியன், இன்டரிம் மேனேஜர். தேர்தல் நேர்மையா நடக்கிற வரைக்கும் நிர்வாகத்தை கவனிக்கிற ஒரு தற்காலிக அரசாங்கம். The referendum calls for a caretaker government system. சரி, அடுத்த வார்த்தை ப்ரொபோஷனல். விகிதாசாரமான. கரஸ்பாண்டிங், ரிலேட்டிவ். இதுக்கும் நம்ம ஊர் தேர்தல் முறைக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம ஊர்ல ஒரு தொகுதியில யார் அதிக வாக்கு வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஆனா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன்ல ஒரு கட்சி வாங்குற வாக்கு சதவீதத்துக்கு ஏத்த மாதிரி பார்லிமெண்ட்ல இடங்கள் கிடைக்கும். ஓஹோ, அப்போ சின்ன கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கும். ஆமா. An upper house with proportional representation ensures fair participation. புரியுது. இப்போ ஆட்சிக்கு வந்த ஒரு தலைவரோட முக்கிய வேலை நாட்டின் பொருளாதாரத்தை ரிவைவிங் பண்றது. நிச்சயமா. உயிர்ப்பித்தல் அல்லது புதுப்பித்தல். Restoring, resurrecting. The leader must focus on reviving Bangladesh's economy. அவரோட டென்யூர், அதாவது பதவி காலத்துல இத செஞ்சு முடிக்கணும். ஆமா, tenure-னா term அல்லது period. Engagement reduced during Hasina's tenure as prime minister. அருமை. இப்போ ராஜதந்திரம், அதாவது டிப்ளமசி பகுதிக்கு வர்றோம். Ceded, விட்டு கொடுத்தல். Surrendered, yielded. நிலம், அதிகாரம் அல்லது செல்வாக்கு இன்னொருத்தருக்கு விட்டு கொடுப்பது. இது ஒரு நெகட்டிவான வார்த்தை மாதிரி இருக்கே. ஆமா. The country must take back the space ceded to other neighbors. அதாவது மற்ற அண்டை நாடுகளுக்கு விட்டு கொடுத்த இடத்தை நாடு திரும்ப பெற வேண்டும். இந்த இழந்த செல்வாக்க மீட்க மற்ற நாடுகளுடன் ஃபார்ஜ் பண்ணணும். ஆமா, உருவாக்கிய, created, formed. இது சும்மா உருவாக்குறது இல்ல, கடினமான முயற்சியால உருவாக்குறது. The countries have forged new diplomatic relations. சில சமயம் இந்த உறவுகள் ரப்சர்ட், அதாவது உடைந்து போகலாம் இல்லையா? ஆமா. Broken, severed. The two countries must work to repair the ruptured trade links. உடைந்த வர்த்தக உறவுகளை சரி செய்ய இரு நாடுகளும் உழைக்க வேண்டும். ரப்சர்டுக்கு முன்னாடி ஒரு நிலை இருக்குன்னு சொன்னாங்க. ஃப்ரேட். ஆமா. தேய்ந்த, worn, strained. ஒரு கயிறு அருந்து போறதுக்கு முன்னாடி நாரா பிரியும் இல்லையா, அதுதான் frayed ties. உறவுகள் பலவீனலாகி உடையும் நிலைக்கு வருவது. ஓ, அப்போ ஃப்ரேடுங்கிறது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. சரியா சொன்னீங்க. The two countries must focus on repairing frayed ties. இதுக்கு நடுவுல ஸ்போர்ட்டிங் டைஸ், அதாவது விளையாட்டு சம்பந்தப்பட்ட உறவுகளும் மோசமாகலாம். ஆமா. Athletic, competitive. Bilateral sporting ties between the two countries have deteriorated. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். உத்தி, ஸ்ட்ராட்டஜி. முதல் வார்த்தை ரெட்டோரிக். சொல்லாற்றல், டிஸ்கோர்ஸ், ஆரிட்டோரி. இது நல்ல விதமாவும் இருக்கலாம், கெட்ட விதமாவும் இருக்கலாம். எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. மக்களை கவரும் விதமான உணர்ச்சிபூர்வமான பேச்சு தான் ரிட்டாரிக். ஆனா சில சமயம் இது வெறுப்பை தூண்டும் பேச்சாகவும் மாற வாய்ப்பு இருக்கு. அதனால தான் the country must dial down domestic rhetoric to prevent tensions-னு சொல்றாங்க. இந்த மாதிரி சூழலை ரொம்ப டெலிகேட்லி கையாளணும். ஆமா, மென்மையாக, கேர்ஃபுல்லி, டாக்ட்ஃபுல்லி. ரொம்ப கவனமாக, மற்றவர்கள் மனம் புண்படாத வழியில ஒரு பிரச்சனையை கையாள்வது. Governments must move delicately in managing the issue. இல்லனா சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற ஃபியூஜிட்டிவ் மாதிரி ஆட்களால நாட்டுக்கு ஆபத்து வரலாம். கரெக்ட். தப்பி ஓடியவர், எஸ்கேபி, ரன்அவே. The former leader remains a wanted fugitive. இந்த பகுதியோட கடைசி வார்த்தை இன்டென்ட், நோக்கம். ஒரு செயலை செய்வதில் உறுதியா இருப்பது. Purpose determined. If the governments are intent on a fresh start,
தே மஸ்ட் பி கேர்ஃபுல். ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்தால் கவனமா இருக்கணும். வாவ், இதோட அரசியல் சொற்களஞ்சியம் முடியுது. நாம வெறும் வார்த்தைகளை பார்க்கல, ஒரு நாட்டின் அரசியல் கதையே பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா. இப்போ பொருளாதார பகுதிக்கு போகலாம். முதல் தலைப்பு வழிமுறை. மெத்தடாலஜி. இங்க நம்ம பார்க்க போறது பணவீக்கத்தை எப்படி கணக்கிடுறாங்கன்னு தான். முதல் வார்த்தை ஷார்ட் கமிங்ஸ். குறைபாடுகள், டிஃபெக்ட்ஸ், ஃப்ளாஸ். எந்த ஒரு பழைய முறையிலையும் சில குறைபாடுகள் இருக்கும். The new CPI series has addressed the shortcomings of the previous one. சிபிஐனா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், பணவீக்கத்தை அளவிட பயன்படுத்துவாங்க. அடுத்த வார்த்தை பெக்ட். நிர்ணயம் செய்யப்பட்ட, ஃபிக்ஸ்ட், anchored. ஒரு மதிப்பு இன்னொரு மதிப்புடன் இணைப்பது. ஒரு உதாரணம், The new CPI series is pegged to consumption patterns from 2023-24. அதாவது 2023-24ல மக்கள் வாங்கின பொருட்களை அடிப்படையா வச்சுதான் பணவீக்கத்தை கணக்கிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு புதிய முறைய உருவாக்குறது ஒரு பாராட்டத்தக்க முயற்சி. அதுதான் commendably-வா. ஆமா, பாராட்டத்தக்க விதத்தில். Admirably, praiseworthy. The series commendably attempts to address consumption changes. இது ஏன் முக்கியம்? ஏன்னா பணவீக்கத்துல உணவுப் பொருட்களோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு ஒரு பேர் இருக்கு, outsized influence. அதிக அளவு. ஆமா, disproportionate, inflated. அதோட உண்மையான அளவை விட அதோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருப்பது. Food inflation had an outsized influence on the overall CPI. சரி, இப்போ தரவு பகுப்பாய்வுக்கு வருவோம். காலப்போக்குல நம்ம சம்பளத்துல உணவுக்கான செலவு ஷ்ரிங்கிங், அதாவது சுருங்கிக் கொண்டே வருது இல்லையா? ஆமா, declining, contracting. Food represents a shrinking part of monthly expenditure. முன்னாடி சம்பளத்துல 50% உணவுக்கே போயிருக்கும், இப்போ அது 30%ஆக இருக்கலாம். இந்த மாற்றங்களை ஒரு புதிய சிபிஐ இண்டெக்ஸ் கணக்குல எடுத்துக்கும்போது அதோட கிரானுலாரிட்டி அதிகமாகுது. ஆமா, நுணுக்கத்தன்மை, டீடெயில், precision. கிரானுலாரிட்டினா என்ன? அது எப்படி அதிகமாகும்? ஒரு விஷயத்தை எவ்வளவு ஆழமான நுண்ணிய விவரங்களோட பார்க்குறோம் என்பதுதான் கிரானுலாரிட்டி. பழங்கள்னு பொதுவா கணக்கெடுக்கிறதுக்கு பதிலா ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம்னு தனித்தனியா கணக்கெடுத்தா தரவோட கிரானுலாரிட்டி அதிகமாகும். ஓஹோ, புரியுது. இதனால அந்த இண்டெக்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ்னஸ், அதாவது பிரதிநிதித்துவம் மேம்படும். அதாவது அந்த தரவு நிஜ வாழ்க்கைய இன்னும் துல்லியமா பிரதிபலிக்கும். Exactly. Accuracy, typicality. Expanded coverage improves the representativeness of the new CPI. இந்த மாதிரி துல்லியமான தரவுகளுக்கு பெரிய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் தானே? நிச்சயமா. விளைவுகள், consequences, effects. Accurate inflation data have significant implications for fiscal policy. அரசாங்கம் வட்டி விகிதங்களை மாற்றுவதிலிருந்து சம்பளத்தை உயர்த்துவது வரைக்கும் எல்லா முடிவுகளையும் இது பாதிக்கும். அருமை. கடைசி தலைப்பு சந்தை போக்குகள். முதல் வார்த்தை Notoriously, மோசமாக பெயர் பெற்ற வகையில். Infamously, reputedly. இது எதுக்கு பயன்படுத்துவாங்க? உணவு பணவீக்கம் எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னே சொல்ல முடியாது. அதனால தான் ஃபுட் இன்ஃப்ளேஷன் இஸ் நொட்டோரியஸ்லி வாலடைல்னு சொல்றாங்க. அது ஒரு கெட்ட காரணத்துக்காகவே பிரபலம். இதுக்கு ஒரு காரணம் சப்ளை செயின்ல ஏற்படுற பாட்டில் நெக்ஸ் தானே? ஆமா, தடைப்பாடுகள், அப்ஸ்ட்ரக்ஷன், கன்ஜெஷன். நம்ம ஊர் டிராஃபிக் ஜாம் மாதிரி தான். லாரி ஸ்ட்ரைக்கு, வெள்ளம் மாதிரியான காரணங்களால பொருட்கள் சரியான நேரத்துல வந்து சேராது. Inflation reflects supply bottlenecks and distribution networks. வானிலையின் வேகேரிஸ், அதாவது கணிக்க முடியாத மாறுபாடுகளும் ஒரு முக்கிய காரணம். ஆமா, unpredictability, whims. திடீர்னு பெய்ற புயல், வறட்சி எல்லாமே உணவு உற்பத்தியை பாதிக்கும். Inflation responds quickly to the vagaries of weather. இந்த எல்லா தரவுகளையும் வச்சுதான் ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் செய்ய முடியும். ஆமா, ஒப்பீடு சார்ந்த, relative, analytical. Back data is needed for comparative analysis between methodologies. பழைய முறைக்கும் புதிய முறைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க இது உதவும். பிரமாதம். 40 வார்த்தைகளையும் அதோட பின்னணியில் இருக்கிற கதையோட சேர்த்து புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இன்னிக்கான மரபு தொடர், இடியம் ஆஃப் த டே. ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங். இதோட அர்த்தம், ஒரு புதிய வேலையை ஏத்துக்கிட்ட உடனே எந்த தாமதமும் இல்லாம முழு வீச்சுல செயல்பட ஆரம்பிக்கிறது. தமிழ்ல சொல்லணும்னா தாமதிக்காமல் முழு ஆற்றலுடன் தொடங்குதல். ஆமா, ஒரு உதாரணம், the new CEO hit the ground running implementing reforms within weeks. புதிய தலைமை நிர்வாக அதிகாரி உடனடியாக பொறுப்பேற்று சில வாரங்களுக்குள் சீர்திருத்தங்களை செயல்படுத்தினார். ஆமா, நீங்களும் பரீட்சைக்கு தயாராகும்போது இப்படிதான் hit the ground running செய்யணும். அருமை.
இப்போ ஒரு வேகமான நினைவுபடுத்தல். இன்னைக்கு நாம பார்த்ததுல மிக முக்கியமான 5 வார்த்தைகள். 1. லேண்ட்ஸ்லைட், மாபெரும் வெற்றி. 2. இன்டரிம், தற்காலிக. 3. ரீகன்சிலியேஷன், நல்லிணக்கம். 4. கிரானுலாரிட்டி, நுணுக்கத்தன்மை. 5. பாட்டில்நெக்ஸ், தடைப்பாடுகள். இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனை. இன்னைக்கு நாம பார்த்த இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் இல்ல, செய்தித்தாளுகள்ல வர பெரிய தலைப்பாங்கங்களின் கதவை திறக்கும் சாவிகள். அடுத்த முறை நீங்க ஒரு கட்டுரை படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வார்த்தை, உதாரணமா ரெட்டாரிக் அல்லது அவுட்சைஸ்ட் என்பது எப்படி ஒரு பத்தியின் முழு அர்த்தத்தையும் மாற்றுதுன்னு கவனிங்க. அந்த நுணுக்கமான புரிதல் தான் தேர்வுல உங்க வெற்றிக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா. வெற்றிக்கு நிலைத்தன்மை தான் முக்கியம். நாளைய பகுதியையும் தவறவிடாதீர்கள். தினசரி வொக்காபுலரி அப்டேட்களுக்கு ராமெக்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை பின்தொடருங்கள். இந்த ஆழமான அலசலில் பங்கெடுத்ததற்கு நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.